நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தரிடத்துல நீ திரும்பி வருகின்ற பொழுது, கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, கர்த்தரிடத்துல விசுவாசிக்கின்ற பொழுது, நீ எங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ அதே இடத்துல வேதத்துல பார்க்கின்றோம். கெட்ட குமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, கெட்ட குமாரன் இந்த மாதிரி தகப்பன் இடத்துல தன்னுடைய சொத்தெல்லாம் கேட்கிறப்ப நிறைய பேர் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், தகப்பன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கண்டிச்சு அவனை வீட்டிலே என்ன பண்ணிருக்கலாம், அடைச்சி வச்சிருக்கலாம்னு நினைக்கலாம் நம்ம நிறைய பேர். ஆனா பாருங்க, இல்ல. அப்போ என்ன சொல்லுவீங்க, அப்போ கூட பாரு தகப்பன் எவ்வளவு கொடுமைப்படுத்துறான் பாரு, மகனை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு என்ன பண்றான், கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, தேவன் பாருங்க அந்த இடத்துல பாருங்க, அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை அங்க பாருங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை அங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க. பாருங்க, அவன் தெரியும், தகப்பனுக்கு தெரியும் இவன் எப்படியோ நம்மளுடைய சொத்தெல்லாம் அழிச்சிருவான், நம்மளுடைய ஆஸ்திகளை அழிச்சிருவான் அப்படின்னு தகப்பனுக்கு தெரியும் பாருங்க. தெரிஞ்சு என்ன பண்றாரு தகப்பனே, எல்லாத்தையும் எழுதி கொடுக்கிறாரு பாருங்க. அவன் போறான், தகப்பன் நினைச்ச மாதிரி என்ன பண்றான், எல்லா சொத்துக்களையும் அழித்து விடுகின்றான், எல்லா ஆஸ்திகளையும் அழித்து விடுகின்றான் பாருங்க. அது பாருங்க. ஆனா திரும்பி வரான் பாருங்க. பன்றிகள் இடத்துல போயிட்டு அந்த பன்றி உணவுகளை சாப்பிட்டு அவன் யோசிச்சு பார்க்கிறான். என்ன யோசிச்சு பார்க்கிறான், நம்ம தகப்பனுடைய பேச்சுக்கு நம்ம என்ன பண்ணிருந்தா, கீழ் படிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன தலையில கையில காசு வந்துருச்சுன்னா நிறைய பேர் கையிலே பிடிக்க முடியாது, அவங்களுக்குலாம் தலை சுத்திடும், அப்படியே தலைக்கு மேல ஆடுவாங்க அப்படியே கையில காசு வந்துருச்சுன்னா. அதே மாதிரி தானே அந்த இளையகுமாரன் என்ன பண்ணிருப்பான், நிறைய சந்தோஷமா இருந்திருப்பான். கையில காசு வந்தோனே இந்த காசெல்லாம் எப்படா செலவு பண்ணலாம், எப்படிடா இது பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பான், ஜாலியா இருந்திருப்பான். ஆனா பாருங்க கடைசியில என்ன பண்றான் பாருங்க, உணர்றான் பாருங்க. என்ன உணர்றான், அவங்க வேலைக்காரனு கூட அவங்க தகப்பன் என்ன பண்றாரு, அவ்வளவு மரியாதையா நடத்துறாரு. இந்நேரத்துக்கு நம்ம அங்க இருந்தோம்னா நம்ம தகப்பன் எப்படி நம்மளை நடத்திருப்பாரு, ஒரு ராஜா மாதிரி நம்ம கையில நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, தங்க மோதிரத்தை நமக்கு உடுத்தி தேவன் நம்மை சிறப்பாய் வழி நடத்திருப்பார் நம்ம தகப்பன்றத உணர்றான் பாருங்க. அவன் உணர்ந்த தருணத்துல என்ன பண்றான், தகப்பனிடத்துல திரும்பி வருகின்றான். அங்கதான் தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும், தேவனுடைய கிருபையை நம்ம உணர முடியும் பாருங்க. தகப்பன் கூட பாருங்க, ஐயோ என் சொத்தை அழிச்சிட்டான் வந்துட்டான்லாம் அவன் பாருங்க அப்படியே திரும்பிலாம் போகல, ஓடி கட்டி பிடிக்கிறான் பாருங்க. ஓடி கட்டி பிடிச்சி தழுவி பாருங்க, என் மகன் எங்க இடத்துல திரும்பி வந்துட்டான், என் மகன் என் இடத்துல எப்படி போனான்னு அப்படியே திரும்பி வந்துட்டான், அவனை நான் இனிமேட்டு ராஜாவா வாழ வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த தகப்பனை தழுவி இருக்கலாம் பாருங்க. அதேதான் தேவன் இந்த காலை வேளையில விரும்புகிறார் உங்ககிட்ட. தேவனிடத்துல திரும்புங்க. ஒருவேளை உங்களுடைய ஆவிசுவாசத்தினால, நம்மளுடைய ஆவிசுவாசத்தினால தேவனை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கலாம், தூரமாய் போயிருக்கலாம், தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாம இருக்கலாம். கர்த்தரிடத்துல திரும்புங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில எப்படி அந்த தகப்பன் தன் மகனை அணைத்து கொண்டானோ அதே போல கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ள விரும்புகின்றார். பாருங்க, உங்களுக்கு பாருங்க மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த மகிமைக்குள்ளதான் வாழ கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அழகா, எக்டசி ஃபார் யூ, அகோனி ஃபார் சம்ஒன். பாருங்க, ஒருவேளை நீங்க உங்களோட சூழ்நிலைகளினால மனிதர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுன்னா, உனக்கு களி கூறுதல். ஆனா உன்னை தள்ளினவனுக்கு பாருங்க கர்த்தர் அவனுக்கு பாருங்க என்றைக்குமே இல்லாத துக்கத்தை அவருக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. அமேன். அதுதான் எக்டசி ஃபார் யூ, அகோனி ஃபார் சம்ஒன். எக்டசின் என்னது, களி கூறுவாய் அப்படின்னா என்னது பாருங்க, நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தரிடத்துல நீ திரும்பி வருகின்ற பொழுது, கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, கர்த்தரிடத்துல விசுவாசிக்கின்ற பொழுது, நீ எங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ அதே இடத்துல தேவன் உன்னை களி கூற பண்ணுவார், தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா நீ முடிஞ்சிட்டன்னு நினைச்சாங்க பாத்தியா, நீ முடிஞ்சிட்டு நினைச்சாங்க பாத்தீங்களா மனுஷங்க,
கர்த்தர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தர் உங்க கையில தான் ஒப்பு கொடுக்க போறாரு பாருங்க. அதுதான் எக்டசி ஃபார் யூ அகோனி ஃபார் சம்ஒன். நீ சந்தோஷப்படுகிறதை பார்த்து அவர்கள் என்ன பண்ண போறாங்க? வெக்கப்பட போறாங்க. அவங்க பாருங்க, அவங்க அழுவ போறாங்க. இவன் அழிஞ்சிருவான்னு நினைச்சோமே, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சோமே, இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், இவன் எப்படி மறுபடியும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? பதில் தெரியாம என்ன பண்ண போறாங்க? அவங்க குழம்ப போறாங்க. ஏன்னா நீ கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை மாறணுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கின்ற மகிமையை நீங்க உணரணுமா? கர்த்தரிடத்துல திரும்புங்க, கர்த்தரை விசுவாசியுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.